ராதே கிருஷ்ணா. இன்றைக்கு நம்ம சிந்தனை துளியில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் கேட்ட விஷயம். அதாவது இன்றைய காலகட்டங்களில் தலையை விரித்து விட்டு பெண் குழந்தைகள்லாம் சிகை அலங்காரம் பண்ணி கொள்கின்றார்களே, அதை பற்றி கொஞ்சம் பேசணும்னு. கண்டிப்பாக தலையை அப்படி விரித்து போகக்கூடாது. தலை இதை மாதிரி கொஞ்சம் லூஸாக விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னிட்டு அதனுடைய நுனி இருக்கே அதை நம்ம கட்டணும். நீங்கள் பர்டிகுலராக கர்நாடகா கோவிலெல்லாம் போனீங்கன்னா அந்த தலை முடியோடைய நுனியை கட்டாமல் உள்ளே போக விட மாட்டாங்க. ஸோ எசென்ஷியல். ஏன் தெரியுமா? இது நம்ம லூஸ் ஹேருங்கிறது இன்றைய காலகட்டத்தில் நம்ம வெஸ்டர்ன்லாம் பார்த்து குழந்தைகள்லாம் ஃபாலோ பண்ணுறா. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியத்தில் அந்த தலைமுடியினுடைய அந்த நுனி இருக்கே அதை கட்டி விட மாட்டோம். நம்மளுடைய ஆத்ம சக்தி அதன் வழியாக வெளியேறுவதாக கருதப்படுகின்றது. இன்னொன்று, இந்த தலையை விரித்து போடுவது என்பது அமங்கலத்திற்கு மட்டும்தான் செய்வோம். மற்ற காலகட்டங்களிலே தலையை பின்னி, அதாவது 3 கால் பின்னல்னு, உன்னுடைய பிறந்த வீடு, உன்னுடைய புகுந்த வீடு, அன்று அந்த மருமகள், அந்த பெண் பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் இணைத்து காத்து இருக்கின்றான்ற அந்த பின்னலுடைய அந்த அழகான தத்துவத்தை சொல்வார்கள். அழகாக பின்னல் இடலாம். இல்லை என்றால் இல்லை ரொம்ப தலை நனைஞ்சிருக்கு, கொஞ்சம் லூஸாக விட்டு அடியில் ஒரு நாட்டு போட்டு அந்த நுனி வழியாக நம்மளுடைய ஆத்மசக்தி வெளியேறும் என்று கருதப்படுகின்றது. அதனால்தான் சந்நியாசம் ஏற்றவர்கள் எல்லாம் தலையை முண்டனம் செய்து கொள்வார்கள். தலையை க்ளீன் ஷேப் பண்ணிடுவாங்க. அந்த தன்னுடைய ஆன்ம ஆற்றல் வெளியேறாதவாறு அவர்கள் தன்னைத்தானே காத்து கொள்கின்றார்கள். இல்லை என்றால் நல்ல ஜடாமுடியாக வளர்த்து அதை நல்ல முடியை போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ தலை விரி கோலம் என்பது பாஞ்சாலி முதல்ல ஆரம்பித்தாள். அது எதற்காகன்னா, அவளை அவமானப்படுத்தும் போது இனி என் தலைமுடியை நான் வாரிக்கொள்ள மாட்டேன், இந்த துரியோதனுடைய ரத்தத்தை எடுத்து அதை தடவி கொண்டு தான் நான் இந்த சபதத்தை முறிப்பேன் என்று சொல்லி பாஞ்சாலி சபதம் விட்டாள். அதே போல் அபர காரியங்களுக்கு, மரணம் போன்ற விஷயங்களில் அந்த கர்மாவெல்லாம் செய்யும்போது தலையை விரித்து போட சொல்வார்கள். அந்த கர்மாக்கள் எல்லாம் செய்யும் பொழுது அந்த மாதிரி நமக்கு அபர காரியங்களுக்கும் ஒரு வேண்டாத விஷயத்துக்கும் தான் நாம் தலையை விரித்து போடுவது. அந்த 2 விஷயம்தான். அந்த நேரத்தில் இல்லாத, அதாவது அந்த அபரகாரியங்கள் எல்லாம் மற்ற நேரங்களிலே தலைமுடியை நன்றாக பின்னி கொண்டு அது முடியில் முடிச்சு போடணும். இல்லையா பின்னலையா அட்லீஸ்ட் அதனுடைய அடியிலையாவது அதை முடித்து போட்டு வைத்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, அந்த தலையை விரித்து பறக்க விட்டு அதோடைய சமையல் செய்து அதோடைய எல்லாம் செய்து அந்த கேச பாசமெல்லாம் காற்றிலே அலைபாயும் இல்லையா, அது சுகாதார கேடும் கூட. அதனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று கருதுகின்றேன். தயவு செய்து இதை பகிருங்கள். ராதே கிருஷ்ணா.